அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நாளாந்தம் நாம் அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி லவ்இல் கிதாபி வஸ் சுன்னா என்ற நூலை கற்று வருகின்றோம். கடைசியாக நாம் 3வது தலைப்பை படித்திருந்தோம். இன்றைய நாள் 4வது தலைப்பு சிவாக் மற்றும் ஏனைய சாதாரணமான சுன்னத்துக்கள், வழமையாக நாங்கள் செய்கின்ற சுன்னத்தான காரியங்கள் தொடர்பான பாடத்தையும் வுது தொடர்பான பாடத்தையும் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே சிவாக் என்பது ஒருவர் தன்னுடைய பல்லை, அராக்குச்சி, அதுபோன்று துணி, விரல், இது போன்று பற்களை சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி சுத்தப்படுத்துவதையே நாங்கள் சிவாக் என்று அழைக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றுலக்குவது சிவாக் தொடர்பாக பல சிறப்புகளை நமக்கு சொல்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே அஸ்ஸிவாக்கு மத்ஹாரத்துன் லில் ஃபமி வ மர்தாத்துன் லிர்ரப், பற்றுலக்குதல் என்பது அல்லாஹு தஆலாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத் தருவதாகவும் வாயை சுத்தப்படுத்துவதாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார். வேறு ஒரு ஹதீஸிலே சிவாக்கினுடைய பற்றுலக்குவதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்துச் சொல்கிற நேரம், லவ்லா அன் அஷுக்க அலா உம்மதி ல அமர்துஹும் பிஸ்ஸிவாக்கி இன்த குல்லி ஸலா, எனது சமுதாயம் சிரமப்படும் என்றில்லை என்றிருந்தால் நான் ஒவ்வொரு தொழுகையிலும் சிவாக் செய்யுமாறு, பற்றுலக்குமாறு ஏவி இருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். பொதுவாக பற்றுலக்குதல் என்பது எல்லா நேரங்களிலும் நபி அவர்களால் எங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்ட சுன்னாவாக இருக்கிறது. நோன்புடைய காலங்களிலே நாங்கள் அதிகமாக சிவாக் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் பற்றுலக்க முடியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது நோன்புடைய காலங்களிலே அதிகமாக தொண்டை வரை நாக்கை துவைத்து கழுவுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். என்றால் சில நேரம் செவிகாட்டு தொகுதிக்குள்ளே, வாய்க்குள்ளே என்ன செய்யலாம், வாயினூடாக தண்ணீர் வயிற்றுக்குள் உள்நுழையலாம் என்ற காரணத்தினால் நோன்பு காலங்களிலே அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நோன்பு காலங்களிலே பற்றுலக்குவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அதில் கடுமையாக சென்றுவிடக்கூடாது. எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் பற்றுலக்குவது சுன்னத்தான காரியம். சில சந்தர்ப்பங்களிலே கட்டாயம் பற்றுலக்க வேண்டும் அல்லது பற்றுலக்குவது மிகவும் கண்டிப்பான சுன்னத்தாக இருக்கிறது. முதலாவது இடம் நாங்கள் வுது செய்கிற நேரம், 2வது இடம் நாங்கள் தூக்கத்திலிருந்து விழித்தெழுகின்ற நேரம், அதுபோன்று வாயினுடைய வாடை வித்தியாசப்படுகிற நேரம், துர்நாற்றம் அடிக்கிற நேரம், அதுபோன்று குர்ஆனை நாங்கள் ஓதுகிற நேரம், தொழும் நேரம், பள்ளியில் நுழைகின்ற போது, வீட்டில் நுழைகின்ற போது எல்லாம் எங்களுக்கு சுன்னத்தான விஷயமாக பற்றுலக்குதல் அமைந்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஷுரைஹ் அவர்கள் கேட்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே நுழைந்தால் அவர் செய்கிற முதலாவது வேலை என்ன என்று கேட்டபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் பற்றுலக்குவார்கள் என்று சொல்கிறார்கள். அதுபோன்று நாங்கள் அதிகமான நேரம் அமைதியாக இருந்தாலும் பற்றுலக்கிக் கொள்வது சுன்னத்தான ஒன்றாக இருக்கிறது. பற்கள் நிறம் மாறுகிற நேரமும் நாங்கள் பற்றுலக்கிக் கொள்வது சுன்னத்தான விஷயம். அதுபோன்று தூக்கத்தில் இருந்து எழுந்தாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இரவில் கண் விழித்தாலும் பற்றுலக்குதல் வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே கண் விழித்தால் தன்னுடைய முதலாவது வேலையாக தன்னுடைய வாயை கழுவுவார்கள், பற்றுலக்குவார்கள் என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு முஸ்லிம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உடல் உள சுத்தமாக இருக்குமாறு வேண்டப்பட்டிருக்கின்றான். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சிவாக் பற்றுலக்க முடியும். எதை கொண்டு நாங்கள் பற்றுலக்கலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அராக்குச்சியை கொண்டு பற்றுலக்கி இருக்கிறார்கள். பொதுவாக எங்களுடைய வாயை, முரசை,
காயப்படுத்தாத எதை கொண்டும் நாங்கள் பட்டுலக்க முடியும். விரலால் துலக்க முடியும், துணிகளால் நாங்கள் பற்களை சுத்தம் செய்ய முடியும். அதுபோன்று வேறு பொருட்கள் இருந்தாலும் நாங்கள் பட்டுலக்கி கொள்ள முடியும். வாய்க்கு ஆபத்தில்லாத, முரசுகளிலே காயத்தை ஏற்படுத்தாத எந்த பொருளை கொண்டும் நாங்கள் சிவாக் செய்யலாம், பட்டுலக்கி கொள்ளலாம். இந்த பட்டுலக்குவதனால் எங்களுக்கு என்ன லாபம், என்ன பயன் என்பதை பார்க்கிற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் மேலே சொன்ன ஹதீஸிலே சொல்கிறார்கள், பட்டுலக்குவது உங்களுடைய வாயை சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதுபோன்று மறுமையிலே அல்லாஹு தாலாவுக்கு விரும்பத்தக்கதாக, அல்லாஹு தாலா பொருந்தி கொள்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே முஸ்லிமான ஒவ்வொருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த சுன்னாவை தங்களுடைய வாழ்நாளிலே அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடப்பதற்கு, அதிகமாக பல்லை துலக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதுபோன்று பட்டுலக்குவதற்கு வேறு பயன்பாடுகளும் சொல்லப்படுகிறது, பயன்களும் சொல்லப்படுகிறது. அதிலே ஒன்றுதான் அது பற்களை கெட்டியாக்குகிறது சொல்லப்படுகிறது. அதுபோன்று முரசை அது கெட்டியாக்குகிறது. அதுபோன்று சவுண்ட் எங்களுடைய குரலை தூய்மைப்படுத்துகிறது, சுத்தப்படுத்துகிறது. அது போன்று எங்களை பொதுவாக உடலிலே ஒரு உற்சாகத்தை பட்டுலக்குவது வழங்குகிறது என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார். ஒரு இனிமையான சவுண்டு பட்டுலக்குவதின் ஊடாக எங்களுக்கு உருவாகும் என்பது அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4வது பிரதான தலைப்பில் இருக்கக்கூடிய 5வது அழகுதான் ஒரு மனிதன் வழமையாக செய்யக்கூடிய சுன்னத்தான காரியங்கள். இந்த காரியங்களுக்கு வழமையாக செய்யக்கூடியது ஃபித்ரா, இயல்பிலே உள்ளது என்ற பெயர் சொல்லப்படுகிறது. இது 10 விடயங்கள் இந்த மாதிரி வழமையாக இயல்பிலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய சுன்னத்தான காரியங்களாக இருக்கிறது என்று ஹதீஸ்களிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹம்சும் மினல் ஃபித்ரா, 5 விஷயங்கள் வழமையாக இயல்பிலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. அதிலே முதலாவது அஃபத்தில் இருக்கின்ற முடியை நீக்குவது. 2வது சுன்னத் செய்வது, ஹத்னா செய்வது, விருத்த சேதனம் செய்வது. இது வழமையான இயல்பில் செய்யக்கூடிய சுன்னத்தாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் இது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று, வாஜிப். பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சுன்னத் என்று சொல்லப்படுகிறது. அதுபோன்று இந்த வழமையான இயல்பில் செய்யக்கூடிய சுன்னாக்களில் இருந்து உள்ளதுதான் நாங்கள் மீசையை முழுமையாக எடுப்பது, தாடியை கத்தரிப்பது, தாடியை நாங்கள் முழுமையாக விடுவது, மீசையை நாங்கள் முழுமையாக எடுப்பது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்திய சுன்னத்துக்களில் ஒன்றாக இருக்கிறது. இது ஒரு மனிதன் இயல்பில் செய்யக்கூடிய சுன்னத்தான விஷயம்தான் தாடியை அப்படியே விடுறது. இன்றைக்கு பலர் இதற்கு நேர் எதிராக தாடியை இறக்கி கொண்டு மீசையை அதிகமாக வளர்த்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மீசையை முழுமையாக எடுத்துக்கொள்ளுங்கள், வலியுங்கள், கத்தரியுங்கள், தாடியை முழுமையாக விடுங்கள். வஹாலிஃபுல் மஜூஸ், நெருப்பு வணங்கிகளுக்கு முரண்படுங்கள். அவர்கள் தாடியை முழுமையாக எடுத்து மீசையை முழுமையாக விட்டு விடுகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இணை வைப்பாளர்களுக்கு நீங்கள் முரண்படுங்கள். வஃபிருல் லுஹா வ அஹ்ஃபுஷ் ஷவாரிப், நீங்கள் தாடியை முழுமையாக வளர விடுங்கள், அது போன்று மீசையை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீசையை முடியுமான அளவு நாங்கள் முழுமையாக கத்தரிக்க வேண்டும் என்கிறத எங்களுக்கு இங்கே சொல்கிறார்கள். 4வது இந்த இயல்பிலே உள்ள சுன்னத்தான விஷயங்கள் ஒன்றுதான் நாங்கள் நகம் கத்தரிப்பது, நகத்தை நாங்கள் வெட்டுவது, நகத்தை நாங்கள் நீளமாக வளர விடுவதன் ஊடாக அதற்குள்ளே அழுக்குகள், வேறு விடயங்கள், பொருத்தமில்லாத அசுத்தங்கள் தங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் நாங்கள் நகத்தை கத்தரிப்பது, நகத்தை வெட்டுவது இயல்பான சுன்னத்துக்களிலிருந்து உள்ள ஒரு விஷயம். 5வது கமக்கட்டில் உள்ள
முடியை நாங்கள் நீக்குவது இயல்பிலே உள்ள சுன்னத்தான விஷயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இதனோடு சேர்த்து இன்னும் 5 விடயங்கள் ஹதீஸ்களிலே சுன்னத்தான காரியங்களாக சொல்லப்படுகின்றன. அதில் ஒன்றுதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்த கட்டுலக்குகின்ற விஷயம். அதுபோன்று தண்ணீரை நாசுக்கு செலுத்தி திரும்ப வெளியில் எடுக்கின்ற விடயம், அதுபோன்று வாய் கொப்பளிப்பது, அதுபோன்று காலினுடைய விரல் இடுக்குகள், கையினுடைய விரல் இடுக்குகளை நாங்கள் கழுவுவது, அதுபோன்று நாங்கள் சிறுநீர் மலஜலம் கழித்துவிட்டு நாங்கள் சுத்தம் செய்வது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த 10 விடயங்களையும் முழுமையாக உள்ளடக்கியதாக ஒரு ஹதீஸிலே அறிவிக்கிறார்கள். அந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த பாடத்திலே 5வது பாடம், இந்த கிதாபிலே 5வது பாடம் வுது சம்பந்தமாக பேசக்கூடிய பாடம். வுது என்றால் எங்களை நாங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வது, எங்களை அழகுபடுத்திக் கொள்வதை அரபியிலே குறிக்கிறது. இஸ்லாமிய வழக்கிலே வுது என்பது அல்லாஹு தாலாவை வணங்குவதற்காக, அல்லாஹு தாலாவினால் இடப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக நன்மை கிடைக்கும் என்ற நோக்கத்தில் மார்க்கத்திலே காட்டப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே முகத்தை, கையை, தலையை, முகத்தை, கையை, காலை கழுவது, தலையை மசுகு செய்வதை இது குறிக்கிறது. வுதுவை பொறுத்தவரை தொழ விரும்புகின்றவருக்கு அல்லது வுது எதற்கெல்லாம் கடமையோ அவர்கள் அனைவருக்கும் வுது செய்வது கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஒரு பெரிய வசனத்திலே, நீளமான ஒரு வசனத்திலே வுது எப்போது கடமை, எப்போது செய்யப்பட வேண்டும் என்கிற விஷயங்களை நமக்கு சொல்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக். விசுவாசம் கொண்டவர்களே, நீங்கள் தொழுகைக்காக எழுந்தால் உங்களுடைய முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள், உங்களுடைய கைகளை முழங்கை வரை கழுவிக்கொள்ளுங்கள், அதுபோன்று உங்களுடைய தலைமுடிகளை மசுகு செய்து கொள்ளுங்கள், தண்ணீரால் தடவிக்கொள்ளுங்கள், உங்களுடைய கால்களை கரண்டைக்கால் வரை கழுவுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். தொடர்ந்து சொல்கிறான், வஇன்குன்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு, நீங்கள் தொடக்காலிகளாக இருந்தால் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். وإن كنتم مرضى أو على سفر أو جاء أحد منكم من الغائط أو لامستم النساء فلم تجدوا ماء فتيمموا صعيدا طيبا. நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால், உங்களில் ஒருவர் மலஜலம் கழித்து விட்டு வந்திருந்தால், அல்லது மனைவியுடன் இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டு நீர் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் தூய்மையான மண்ணை கொண்டு தயம்மும் செய்து கொள்ளுங்கள். ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வ ஐதீக்கும் மின், அந்த மண்ணிலிருந்து உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவிக்கொள்ளுங்கள். மா யுரீதுல்லாஹு லியஜஅல அலைக்கும் மின் ஹரஜ், அல்லாஹு தஆலா உங்களுக்கு எந்த சங்கடத்தையும் நோவினையையும் ஏற்படுத்த விரும்பவில்லை. வலாக்கின் யுரீது லியுதஹிரக்கும் வலியுத்திம்ம நிஅமதஹு அலைக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கலாம் என்பதற்காக உங்களை சுத்தப்படுத்தவும் உங்களுக்கு அவனுடைய அருளை, அவனுடைய கிருபையை முழுமைப்படுத்தவுமே அவன் விரும்புகிறான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இந்த வசனத்திலே வுது எப்போது செய்வது, எப்படி செய்வது, வுது செய்வதற்குரிய நீர் இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன காரியங்களுக்கு வுது செய்வது அவசியமாகிறது போன்ற பல விஷயங்களை அல்லாஹு தஆலா உள்ளடக்கியிருக்கிறான். சூரத்துல் மாயிதா 6வது வசனமாக இது இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா சுத்தம் இல்லாமல் யாருடைய தொழுகையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது போன்று திருடப்பட்ட பணத்திலிருந்து தர்மம் செய்வதையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். வேறு ஒரு செய்தியிலே, லா யக்பலுல்லாஹு ஸலாத மன் அஹ்தஸ ஹத்தா யதவத்தஅ, தொடக்காளி, சிறு தொடக்காளி வுது செய்கிற வரை அவருடைய தொழுகையை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே ஹதீஸ்களில் ஊடாகவும் அல்லாஹு தஆலாவுடைய இந்த சூரத்துல் மாயிதா 6வது வசனத்தினூடாகவும் வுதுவினுடைய கடமை எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. வுது யாருக்கு கடமை என்று நாங்கள் பார்த்தால், முஸ்லிமாக இருக்கின்ற, பருவ வயதை அடைந்திருக்கின்ற, புத்தியோடு உள்ள ஒருவர்
தொழுவதற்கு நாடுகிற நேரம் அல்லது உது செய்வது கடமையான ஒரு செயலை செய்ய நாடுகிற நேரம் அவருக்கு உது செய்வது கடமையாகின்றது. உது எப்போது கடமை? தொழுகைக்குரிய நேரம் நுழைந்து விட்டால் அல்லது ஒரு அடியான் உதுவோடு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்வதற்கு நாடிவிட்டால் அவனுக்கு உது செய்வது கடமையாகி விடுகின்றது. அடுத்த தலைப்பு உதுவினுடைய நிபந்தனைகள். உதுவுக்கென்று சில நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது, உது யாருக்கு கடமை என்றால் அவர் முஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக, புத்தி உள்ளவராக, பிரித்தறியக்கூடிய தன்மை உள்ளவராக இருக்க வேண்டும். முதலாவது நிபந்தனை. முஸ்லிம் அல்லாதவர் உது செய்தால் அவர் சுத்தம் செய்தவராக ஆகுவாரே தவிர உது என்கிற மார்க்க கடமையை, நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு செயலை செய்தவராக ஆக மாட்டார். அதுபோன்றுதான் புத்தி இல்லாதவருக்கும் இஸ்லாத்தினுடைய கடமைகள் சுமத்தப்படுவதில்லை. எனவே அவருக்கும் உது கடமை இல்லை. எனவே முதலாவது நிபந்தனை, முஸ்லீமாக புத்தி உள்ளவராக, பிரித்தறியக்கூடிய தன்மை உள்ளவராக இருக்க வேண்டும். இரண்டாவது உதுவுக்குரிய நிபந்தனை, அவர் நியத்து வைக்க வேண்டும். உது செய்வதாக மனதிலே நினைத்து கொள்ள வேண்டும். நியத்து என்பது இன்று பலராலும் சொல்லிக் கொடுக்கப்படுகிற ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது. வாயினால் மொழியக்கூடியதாக மாறிப்போயிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் தவிர வாயினால் நியத்தை மொழிந்த எந்த செய்தியும் கிடையாது. எனவே நியத்து என்பது எண்ணம், மனதினால் ஒருவர் நினைப்பது. நான் உது செய்கிறேன் என்று ஒருவர் நினைப்பது தான் நியத்தாக இருக்கிறது. இன்னமல் அமாலு பின்னியாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டே அமைகின்றன என்று சொன்னார்கள். மூன்றாவது உதுவுக்குரிய நிபந்தனை, தன்னிலும் சுத்தமான, பிறரை சுத்தப்படுத்தக்கூடிய நீர் இருக்க வேண்டும். நான்காவது உதுவுக்குரிய நிபந்தனை, உடம்பிலே தண்ணீர் செல்வதை தடுக்கக்கூடிய எந்த ஒன்றும் இருக்கக்கூடாது, அதை நீக்கிவிட வேண்டும். நகைச்சாயம் போன்ற பொருட்கள் உது செய்யக்கூடிய இடத்திலே தண்ணீரை தடுக்கக்கூடியவை இருக்கக்கூடாது. ஐந்தாவது, மலஜலம் கழித்தால் சுத்தம் செய்வது கண்டிப்பாக. சுத்தம் செய்ததற்கு பிறகு உது என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். ஆறாவது, உதுவினுடைய கடமைகளை ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றுதல் வேண்டும். இடைவெளி விடாமல் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்ற வேண்டும். ஏழாவது உதுவுக்குரிய நிபந்தனை, முறையாக உதுவினுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அதுபோன்று எட்டாவது நிபந்தனை, உதுவிலே ஒவ்வொரு உறுப்பையும் எந்த அளவு கழுகுமாறு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதிலே எந்த குறைவும் இல்லாமல் அந்த பகுதிகள் முழுமையாக கழுவப்பட வேண்டும். நான்காவது, இந்த பிரதான உது பற்றிய பாடத்திலே உள்ள அலகு உதுவினுடைய ஃபர்லுகள் தொடர்பானது. உதுவினுடைய ஃபர்லுகள் 6. அதிலே முதலாவது, முகத்தை முழுமையாக கழுவுதல். முகத்தை கழுவுவதிலே நாசுக்கு தண்ணீர் செலுத்துதல், வாய் கொப்பளித்தல் என்பது அடங்குகிறது. அல்லாஹு தஆலா நான் மேலே ஓதிய வசனத்திலே, இதா குன்தும் இல ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், நீங்கள் தொழுகைக்காக எழுந்தால் உங்களுடைய முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எனவே நாங்கள் முகத்தை முழுமையாக கழுவ வேண்டும். நெற்றி முடி முளைக்க என்ற இடத்திலிருந்து, நெற்றியிலே முடி முளைக்கின்ற இடத்திலிருந்து அடித்தொண்டை வரைக்குமான பகுதி நீளத்திலும், அகலத்திலே 2 காதுச்சோனையினுடைய ஆரம்ப பகுதி வரைக்குமான இடங்களை நாங்கள் முழுமையாக கழுவிக்கொள்ள வேண்டும். நான் மேலே சொன்னதைப் போல இதற்குள்ளே நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல், வாயை கழுவுதல் என்பது, வாய்க்கொப்பளித்தல் என்பது அடங்குகிறது. இரண்டாவது உதுவினுடைய ஃபர்து, 2 கைகளையும் முழங்கை வரை கழுவுதல். அல்லாஹு தஆலா உங்களுடைய கரங்களை முழங்கை வரை கழுவிக்கொள்ளுங்கள் என்று சூரத்துல் மாயிதாவிலே குறிப்பிடுகிறார். மூன்றாவது உதுவினுடைய ஃபர்து, காதையும் தலைமுடியையும் முழுமையாக தண்ணீரினால் தடவுதல். 2 காதுகளையும் தலைமுடியையும் முழுமையாக படுகிற அடிப்படையிலே தண்ணீரினால் தடவுதல். தண்ணியை நாங்கள் தொட்டு 2 கையிலையும் தண்ணியை தொட்டு எடுத்துட்டு முடி முளைக்கக்கூடிய இடத்துல இப்படி வச்சு ஒரு தரம் முன்னிருந்து பின்னாகவும் பிறகு பின்னிருந்து முன்னாகவும் இழுத்தல் வேண்டும். அதுக்கு பிறகு எங்களோட காதுச்சோனைக்குள்ள ஆட்காட்டி விரலை வச்சு
இந்த காதிச்சோனையினுடைய ஒவ்வொரு பகுதிகளாக அந்த ஆட்காட்டி விரலினால் தடவி பிறகு பெருவிரலை வெளிப்புறத்திலே வைத்து இப்படி நாங்கள் தடவுவோமாக இருந்தால் நாங்கள் உதுவிலே வருகின்ற தலையை மசூ செய்தல் என்ற கடமையை முழுமையாக நிறைவேற்றியவர்களாக ஆகுவோம். நான்காவது உதுவினுடைய கடமை எங்களுடைய 2 கால்களையும் கரண்டை கால் வரை கழுவுதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கழுவாதவர்களை எச்சரித்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸிலே பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா 2 கால்களையும் கரண்டை கால் வரை கழுவுமாறு உதுவுடைய ஆயத்திலே எங்களுக்கு கட்டளையிடுகிறான். 5வது உதுவினுடைய ஃபர்து, உதுவினுடைய இந்த கடமைகளை ஓர்டராக முறையாக நிறைவேற்றுதல். 6வது உதுவினுடைய கடமை இந்த உதுவினுடைய நான் மேல் சொன்ன விடயங்களை செயற்பாடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக தாமதிக்காது நிறைவேற்ற வேண்டும். இது 6வது கடமையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இருக்கிறார்கள், ஒரு சஹாபி வந்து தொழுகிறார். அவருடைய காலிலே உதுவின் போது கழுவுவதற்கு கடமையான இடத்தில் ஒரு நாணய குற்றியளவு பகுதி நீர் படாமல் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிந்ததும் அவரை அழைத்து உதுவை திரும்ப செய்து தொழுகையை நிறைவேற்றுமாறு சொன்னார்கள். எனவே இங்கே உதுவினுடைய ஒரு உறுப்பிலே கழுகப்பட வேண்டிய இடம் கழுகாமல் இருந்ததற்கு நபி அவர்கள் முழுமையாக உதுவை மீட்டி செய்யுமாறு ஏவி இருக்கிறார்கள். எனவே இதன் மூலம் உதுவிலே சொல்லப்பட்ட கடமைகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக முறையாக நிறைவேற்றப்பட வேண்டும். அது இடையிலே குலைந்து போகுமாக இருந்தால் உது முறிவடையும். திரும்ப உதுவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை செய்ய வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த தலைப்பிலே இருக்கின்ற 5வது அலகு உதுவினுடைய சுன்னத்துக்கள். சில விஷயங்களை உதுவிலே நாங்கள் செய்வது சுன்னத்தாக இருக்கிறது. அதை செய்பவர் கூலி கொடுக்கப்படுவார். அதை விடுபவர் தீமை செய்தவராக பாவம் செய்தவராக ஆக மாட்டார். சுன்னத்தான காரியங்கள், உதுவிலே இருக்கக்கூடிய சுன்னத்தான காரியங்கள், ஒன்று உதுவினுடைய ஆரம்பத்திலே நாங்கள் பிஸ்மி சொல்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா வுதுஅ லிமன் லம் யذ்குர் இஸ்மல்லாஹ அலைஹ், யாரு பிஸ்மி சொல்லவில்லையோ அவனுக்கு உது கிடையாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். 2வது நாங்கள் பற்றுலக்குவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட செய்திகளை சொன்னதை போல, லவ்லா அன் அஷுக்க அலா உம்மத்தி லஅமர்துஹும் பிசிவாக்கி மஅ குல்லி வுது, ஒவ்வொரு வுதுவின் போதும் நான் எனது சமுதாயத்திற்கு பற்றுலக்குமாறு ஏவி இருப்பேன், ஆனாலும் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்பதற்காக அவ்வாறு செய்யவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே நாங்கள் பற்றுலக்கிக் கொள்வது சுன்னத்தான காரியம். 3வது உதுவிலே இருக்கின்ற சுன்னத்தான காரியம், உதுவினுடைய ஆரம்பத்திலே எங்களுடைய 2 கைகளையும் மணிக்கட்டு வரை 3 முறை நாங்கள் கழுவிக்கொள்வது. எங்களுடைய 2 கைகளையும் மணிக்கட்டு வரை 3 முறை கழுவிக்கொள்வது சுன்னத்தான காரியம். 4வது சுன்னத்தான விஷயம், எங்களுடைய வாயை கொப்பளிப்பது, நாசிக்கு தண்ணீர் செலுத்தி திரும்ப அந்த தண்ணீரை நாங்கள் எடுப்பது. நோன்பாளியாக இருந்தால் இதிலே கவனமாக ஈடுபட வேண்டும், செய்ய வேண்டும். லேசாக செய்து கொண்டால் போதுமானது. நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிற நேரம் சற்று வேகமாக சென்றால் அல்லது கூடுதலாக செல்லுமாக இருந்தால் அது வாயினூடாக வயிற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் நோன்பு காலங்களிலே வாய் கொப்பளிக்கிற நேரம், நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிற நேரம் அவதானமாக இருக்க வேண்டும். உதுவிலே இருக்கின்ற 5வது சுன்னத், எங்களுடைய விரல் இடுக்குகளை தாடி அடர்த்தியாக இருக்கிற நேரம் அதை நாங்கள் தண்ணீரை செலுத்தி குடைந்து கழுக வேண்டும். இது சுன்னத்தான காரியமாக இருக்கிறது. உதுவிலே இருக்கக்கூடிய 5வது சுன்னத், நாங்கள் உறுப்புகளை கழுகுகிற நேரம், உதுவினுடைய உறுப்புகளை கழுவுகிற நேரம் வலதை நாங்கள் முற்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எல்லா காரியங்களிலும், நல்ல காரியங்கள் எல்லாவற்றிலும் வலதை முற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். 7வது உதுவிலே இருக்கக்கூடிய சுன்னத், நாங்கள் முகம் அது போன்ற கை கால்களை கழுவுகிற நேரம் 3 முறை கழுவிக்கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 முறை கழுவினார்கள் என்றும் 2 முறை கழுவினார்கள் என்றும்
3 முறை கழுவினார்கள் என்றும் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். 8வது உதுவிலே இருக்கக்கூடிய சுன்னத், உது முடிந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியதாக வந்திருக்கக்கூடிய பிரார்த்தனையை நாங்கள் ஓதிக்கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் எவராவது உது செய்து அதை முழுமையாக சரியான அடிப்படையிலே நிறைவேற்றி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற துஆவை ஓதுவாராக இருந்தால் அவருக்காக அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தினுடைய 8 கதவுகளையும் திறந்து விடுகிறான். அவர் விரும்பிய கதவினால் சுவர்க்கத்தில் நுழையலாம் என்று கூறினார்கள். எனவே இந்த துஆவினுடைய சிறப்பு அதிகமாக இருப்பதன் காரணமாக ஒவ்வொரு உதுவுக்கு பிறகும் நாங்கள் இதை ஓதுவதை மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய நேயர்களே, சகோதரர்களே, உது பற்றிய இந்த பாடத்தின் 6வது அலகு நவாகிதுல் உது, உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள். உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் 6. அதிலே முதலாவது முன்பின் துவாரங்களினால் வெளிப்படக்கூடியது. முன்பின் துவாரங்களினால் ஏதாவது வெளிப்படுவது, சிறுநீராக இருக்கலாம், மலமாக இருக்கலாம், அல்லது மதியாக இருக்கலாம், அல்லது விந்தாக இருக்கலாம். பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மாதாந்த தீட்டு இரத்தமாக இருக்கலாம், அல்லது பிள்ளை பீட்டு இரத்தமாக இருக்கலாம், அல்லது பித்தட்டிலிருந்து காத்து பிரியலாம். இலேசாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் இவைகள் உதுவை முறித்துவிடக்கூடிய காரியங்களாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் உதுவை முறித்து கொண்டால் அவர் உது செய்யும் வரை அல்லாஹு தஆலா தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னார். எனவே நாங்கள் முதலாவது காரணமாக உதுவை முறிக்கக்கூடிய முதலாவது விடயமாக அறிந்து கொள்வது முன்பின் துவாரங்களினால் ஏதாவது வெளியாவது. காற்று பிரிவதை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே நாங்கள் தொழுகிற நேரம், வேறு பிற அமல்களிலே ஈடுபடுகிற நேரம் ஷைத்தான் எங்களுடன் விளையாடுவதாக சொன்னார்கள். யாருக்காவது காற்று சென்று விட்டது என்ற மனோநிலை உருவானால் நபி அவர்கள் அதுக்கு சொல்லக்கூடிய மருந்து என்னென்றால், அவர் காற்று பிரிந்ததாக சத்தம் அவருக்கு கேட்கவில்லை என்றால், அல்லது வாடை வரவில்லை என்றால் அவர் தொழுகையிலிருந்து பிரிந்து செல்ல வேண்டாம், அவர் தொழுகையை நிறைவேற்றட்டும் என்று சொன்னார்கள். எனவே இந்த காற்று பிரிகிற விஷயத்திலே ஷைத்தான் விளையாடுவான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உதுவை முறிக்கக்கூடிய 2வது காரியம், எங்களுடைய உடம்பின் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து நஜீஸ் வெளியேறுவது. நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போல மலஜலமாக இருந்தால் பொதுவாக உது முறிந்துவிடும். அது அல்லாது வாந்தி, அது போன்று இரத்தப்போக்கு ஏற்படுமாக இருந்தால், அது லேசாக இருந்தால் உது முறியாது. கடுமையாக ஏற்படுமாக இருந்தால் உது முறிந்துவிடும். உதுவை திரும்ப செய்து கொள்வதுதான் மிகவும் ஏற்றமானது என்பது அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. 3வது உதுவை முறிக்கக்கூடிய காரியம், ஒருவர் புத்தி பேதலித்து போவது அல்லது அவருக்கு சிந்தனை அற்று போவது. இது அவருடைய உதுவை முறித்து விடக்கூடியதாக இருக்கிறது. இதில் தான் எங்களுக்கு உணர்வில்லாத அளவு தூக்கம் ஏற்பட்டால் உது முறிந்துவிடும் என்பது இதற்குள் தான் வருகிறது. அதாவது நாங்கள் லேசாக தூங்குறது எங்களோட உதுவை முறிக்காது. ஏன்னா சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இஷா தொழுகைக்காக காத்து கொண்டிருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரை இருப்பார்கள். அவர்கள் தூக்கத்தினால் பீடிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தூங்குவார்கள் என்று ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒருவருடைய தூக்கம், அவருடைய கையில் இருக்கின்ற பொருள் கீழே விழுவது அவருக்கு தெரியாத அளவுக்கு மிகைக்குமாக இருந்தால், அதிகரிக்குமாக இருந்தால் அந்த தூக்கம் அவருடைய உதுவை கெடுத்துவிடும். உது முறிந்தவராக கருதப்படுவார். அவர் திரும்ப உது செய்து கொள்ள வேண்டும். 4வது உதுவை முறிக்கக்கூடிய காரியம், திரையில்லாமல் நாங்கள் அகத்தை தொடுவது. திரையில்லாமல் ஒருவர் தொடுவாராக இருந்தால் உது முறிந்து போகும். 5வது உதுவை முறிக்கக்கூடிய விடயம், ஒட்டக இறைச்சி உண்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதரே,
ஆட்டிறைச்சி உண்டால் உது முறியுமா என்று கேட்கிறார்கள். நபி அவங்க சொன்னாங்க, நீ விரும்பினால் உது செய்து கொள், விரும்பவில்லை என்றால் உது செய்ய தேவையில்லை என்று சொன்னார்கள். அப்படி என்றால் உது முறியாது. அவர் திரும்பவும் கேட்கிறார், ஒட்டக இறைச்சி உண்டால் உது முறியுமா என்று கேட்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, நாம் தவல்லா மின் லுஹூமில் இபில், ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் நீ உது செய்து கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது மார்க்கம். இதில் நாங்கள் ஏன் உது முறியுது, என்ன செய்து, ஒட்டக இறைச்சி சாப்பிட்றதால என்ன பிரச்சனைன்னு கேள்வி கேட்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள். எனவே அதன் ஊடாக நாங்கள் உது ஒட்டக இறைச்சி உண்டால் முறியும் என்பதை அறிந்து கொள்கிறோம். ஆறாவது, உதுவை முறிக்கக்கூடிய காரியம், இஸ்லாத்தை விட்டு ஒருவர் மதம் மாறுவது உதுவை முறிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, உது என்ற இந்த பிரதான பாடத்திலே வரக்கூடிய 7வது அலகு, நாங்கள் என்ன என்ன காரியங்களுக்காக உது செய்ய வேண்டும். சில காரியங்களுக்காக நாங்கள் உது செய்கிறோம். முதலாவது, தொழுகைக்காக நாங்கள் உது செய்கிறோம். அதனுடைய ஆதாரங்கள் முன்னால் நான் குறிப்பிட்டு விட்டேன். இரண்டாவது, தவாஃப் செய்வதற்காக நாங்கள் உது செய்ய வேண்டும். அது ஃபர்தாக இருந்தாலும் சரி, நஃபிலாக இருந்தாலும் சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயலை பற்றி அறிவிக்கப்படுகிற நேரம், ஃபஇன்னஹு தவல்லஅ சும்ம தாஃப பில் பைத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்தார்கள், பிறகு காபாவை தவாஃப் செய்தார்கள் என்று வந்திருக்கிறது. வேறு ஒரு செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம், நபி அவர்கள் சொன்னார்கள், அத்தவாஃபு பில் பைத்தி ஸலாத்துன் இல்லா அன்னல்லாஹ அபாஹ ஃபீஹில் கலாம், காபாவை வலம் வருவது, தவாஃப் செய்வது தொழுகையை போன்றதுதான். ஆனால் அல்லாஹு தஆலா அதிலே நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதை ஆகுமாக்கி இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோன்று மாதாந்த தீட்டு இரத்தம் உள்ள பெண்களை அவர்கள் சுத்தமாகும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்கள். எனவே இவைகளின் ஊடாக தவாஃபுக்காக நாங்கள் உது செய்து கொள்ள வேண்டும் என்பது தெளிவாகிறது. மூன்றாவது, குர்ஆனை நாங்கள் தொடுவதற்காக, குர்ஆனை எடுப்பதற்காகவும் உதுவோடு இருப்பது மிகச் சிறந்தது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். உது பற்றிய இந்த பாடத்திலே 8வது அலகு, உது செய்கிற நேரம் நாங்கள் இன்னும் சில காரியங்களுக்கு உது செய்வது விரும்பத்தக்கதாக, முஸ்தஹப்பானதாக இருக்கிறது. அதில் ஒன்று, நாங்கள் திக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுகிற நேரம் உது செய்து கொள்வது. அதுபோன்று ஒவ்வொரு தொழுகைக்காகவும் நாங்கள் திரும்ப திரும்ப உது செய்வது. ஒருவர் ஒரு தொழுகைக்கு உது செய்தால் அடுத்த தொழுகை வரை உது அவருக்கு முறியவில்லை என்றால், உதுவை முறிக்கக்கூடிய காரியங்களை அவர் செய்யவில்லை என்றால் அவருக்கு உது கடமை இல்லை, அவர் உது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு தொழுகைக்கும் உது செய்து கொள்வது விரும்பத்தக்க காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் உது செய்பவர்களாக இருந்தார்கள் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். அதுபோன்று தூங்குவதற்கு நாடினால் உது செய்து கொள்ளலாம். அதுபோன்று இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டு குளிக்காமல் மீண்டும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு ஒருவர் விரும்பினால் அவர் உது செய்து கொள்வது விரும்பத்தக்க ஒரு காரியமாக இருக்கிறது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு மீண்டும் ஒரு முறை ஈடுபட நாடினால் அவர் உது செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடக்கோடு தூங்குவதற்கு நாடினால் உது செய்து கொள்வார்கள், தொழுகைக்கு உது செய்வதைப் போல தூங்குவதற்கு முதல் உது செய்து கொள்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த செய்தியினுடைய வேறு ஒரு அறிவிப்பிலே அவர்கள் ஜுனுபோடு சாப்பிடுவதற்கு அல்லது தூங்குவதற்கு நாடினால் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நேரங்களிலே உது செய்து கொள்வது முஸ்தஹப்பாக, விரும்பத்தக்கதாக இருக்கிறது. அதுபோன்று ஒருவர் முழுக்குடைய குளிப்பை, கடமையான ஒரு குளிப்பை நிறைவேற்றுவதற்கு முன்னால் உது செய்து கொள்வதும் விரும்பத்தக்க காரியமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை குளிப்பதற்கு முன்னால் தொழுகைக்கு உது செய்வதைப் போல உது செய்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தூங்குவதற்காக உங்களுடைய இடத்திற்கு வந்தால் தொழுகைக்கு உது செய்து கொள்வதைப் போல உது செய்து கொள்ளுங்கள்,
பிறகு உங்களுடைய வலப்புறமாக ஒருக்கணைத்து சாய்ந்து படுத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களை முறையாக கற்று அதை பின்பற்றி வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.